Hi friends, welcome back to the channel Zia Recipes. இந்த festive seasonக்கு நம்ம எல்லாரோடைய favorite ஸ்வீட் கடையிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய் 1500 ரூபாய் விற்கிற ஸ்வீட்டை நம்ம வீட்டிலேயே இன்றைக்கி ரொம்ப கம்மியான விலையில் அது கம்மியான நேரத்தில் செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 15 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் வந்து வீடியோக்காக முழு முந்திரி எடுத்திருக்கேன். இந்த முழு முந்திரி பார்த்திங்கன்னா 1 கப்பு, இது கிட்டத்தட்ட 250 கிராம். நீங்கள் வந்து முழு முந்திரி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உடச்ச முந்திரி விற்கும்ல, அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா 125 ரூபா தான் வரும். அதை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ரவை மாதிரி அரைச்சிக்கோங்க. இது வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியாது. அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு முந்திரியிலேருந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில், அதாவது நம்ம 1 2 3 திருப்பாமல் இந்த சைடு திருப்பினோம்னா பல்ஸ் மோடில் ஒரே ஒரு சுற்று விட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு உதிரி உதிரியாக நம்மளுக்கு ரவை மாதிரி கிடைக்கும். அதை ஒரு அளவுக்கு சளிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா 1 2 ஏதாவது அரையாமல் இருக்கும், அதுக்காக சளிச்சு எடுத்துக்குவோம். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எந்த கப்பில் முந்திரி அளந்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு சர்க்கரை, 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இது ரெண்டையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சர்க்கரையை கரைய விடுவோம். இப்போது சர்க்கரை வந்து நல்லா வெள்ளை கலராக இருந்ததுன்னா உங்களோட காஜு கத்திலையும் பார்த்தீங்கன்னா நல்ல கலராக ஒயிட் கலராக இருக்கும். இப்போ ரேஷன் சர்க்கரையெல்லாம் யூஸ் பண்ணோம்னா கலர் வந்து டிம்மாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி காஜு கத்திரி கலரும் வந்து டிஃபர் ஆகும். ஆனால் டேஸ்ட் வந்து எல்லாமே ஒன்று தான். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நல்லா ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. கம்பி பதம் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு காஜு கத்திலி வந்து ரொம்ப ஹார்டாகி பர்ஃபி மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக ஒரு கம்பி பதம் வரணும், ரொம்ப திக்காக வரக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக ஒரு கம்பி பதத்துக்கும் முன்னாடி, அதாவது நம்ம கையில் இப்படி அமுத்தி பிடிச்சோன்னா ஒட்டணும் நல்லா, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பவுடர் இருக்கு இல்லையா, அதை உடனே சேர்த்துருங்க. கொஞ்சம் நேரம் விட்டுட்டாலும் பாகோட பதம் வந்து மாறிடும். அதனால் உடனே சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம முந்திரி சேர்த்த உடனேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆயிரும். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் தண்ணி ஆக ஆரம்பிக்கும். ஃப்ளேம் வந்து இப்போ வந்து நல்லா லோ ஃப்ளேமை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரையோட முந்திரி சேரும்போது இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுற மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப குக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துறேன். இது டேஸ்ட்டுக்காக தான், வேணும்னா சேர்த்தலாம், வேணாட்டி விட்டுறலாம். இதோட ஒரே ஒரு டீஸ்பூன் நெய், அது வந்து மேலே கொஞ்சம் ஷைனிங்காகவும் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் தான் நெய் சேர்த்துறோம். நெய் சேர்த்தாமல் இருந்தாலும் இதோட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனால் மேலே வந்து ரொம்ப வரன்னு தெரியும். இந்த மாதிரி நெய் சேர்த்தனோன்னா கொஞ்சம் ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத் ஆயிரும். அதாவது மாவு பதத்துக்கு ஆரம்பிக்கும். நம்ம ஊற்றுறப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரியும். ஆனால் இது ஆற ஆற பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாயிரும். நான் இந்த மாதிரி பேக்கிங் பேப்பர் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இதை கொட்டுறேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது தட்டில் கூட நெய் நல்லா தடவிட்டு இதை அப்படியே ஊற்றலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இது ஃபோல்டிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊற்றும் போது இந்த மாதிரி நல்லா மடிஞ்சு மடிஞ்சு வர அளவுக்கு பதம் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை வந்து ஆறுறதுக்குள்ளேயே ஒரு ஸ்பூனோ ஏதோ ஒரு கரண்டியோ வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஸ்மூத்தாக நம்ம வந்து ரவை மாதிரி தானே அரைச்சி போட்டோம், அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து சூடோடையே இந்த மாதிரி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். மாவை பிசைகிற மாதிரி நம்ம கையில் பிசைய முடியாது, ஏன்னா சூடாக இருக்கும். அதனால தான் நம்ம கரண்டியை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு பாத்திரமாக இருந்தாலும் ஒரு பவுலில் வந்தாலும் எடுத்துக்கிட்டு அதில் நெய் தடவி இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி விடலாம். நான் பேப்பருங்கிறனால எனக்கு ஈஸியாக வருது. பாத்திரத்தில் செய்யும்போது ஃபுல்லாக அப்பப்போ நெய் தடவி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாம் ஒன்றா திரண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு நம்ம ரொட்டி தேய்க்கிறோம்ல, அந்த கட்டையை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம தேய்ச்சி எடுக்க வேண்டியதான். இப்போ இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம ஈஸியாக கட் பண்ணுறதுக்காக தான். மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும்.
இப்போ நான் இந்த மாதிரி சில்வர் ரேப் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது சும்மா வந்து வீடியோ லுக்குக்காக தான் நான் சேர்த்துறேன். இதனால் ஒன்றும் டேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் வித்தியாசமாக இருக்க போகிறதில்ல. நம்ம சாதாரணமாக சாப்பிட்டாலும் இது போட்டு சாப்பிட்டாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இது போட்டதை ஒட்டி வச்சதுக்கப்புறமா நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை எந்த ஷேப் வேணுமோ உங்களுக்கு அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கடையில் கட் பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தேன். உங்களுக்கு ஸ்கொயராக வேணாலும் நீங்கள் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா ஆறினவனே தான் கட் பண்ணணும். உடனே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கத்தியிலெல்லாம் ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் உடனே கட் பண்ணாதீங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பார்த்தோன்னா நம்ம கடையில் வாங்குறத விட சூப்பர் டேஸ்டியோட ஒரு பர்ஃபெக்டான காஜு கத்லி ரெடி ஆயிடுச்சு. செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வேலையும் வந்து ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். நம்ம ரொம்ப கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ லாஸ்ட் மினிட்ல ஒரு ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ரிச்சான ஸ்வீட்டும் கூட, ரொம்ப பெஸ்ட்டான ஸ்வீட்டும் கூட. கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் வேறு ஏதாவது ஸ்வீட் ரெசிபி வேணும்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையும் டேக் கேர். பாய்.